ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. எல்லா புகழும் போகருக்கே, எல்லா புகழும் சிவானந்த பரமஹம்சருக்கே. ஓம் குருவாழ்க குருவே துணை. அட்சய லக்ன பத்ததியின் ஆசிரியரும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட என் குருநாதருமாகிய திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நாளை துவங்குகின்றேன். இந்த நாள் எனக்கு இனிய நாளாகவும், என்னுடைய வாக்கு வல்லமை பெற்ற நாளாகவும், என் தொழில் வளம் பெற்று மேம்படும் நாளாகவும், எல்லா விதத்திலும் எனக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்க எல்லாம் வல்ல என் குருவின் பொற்பாதத்தை வணங்குகிறேன். எல்லா ஆசையும் என் குருவின் மூலமாக எனக்கு கிடைக்கட்டும். ஓம் குருவாழ்க குருவே துணை. அன்பார்ந்த நேயர்களுக்கு இன்று நாம் பேசும் பொருள் என்னவென்றால் சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி நாம் இன்று சற்று விரிவாக பார்ப்போம். சனி பகவான் கிரகங்களுக்கு அரசன் சனி பகவான். அதனால்தான் கிரகராஜே மகாபலா என்று சனி பகவானை வேத இதிகாச புராணங்கள் அழைக்கின்றன. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பலனை கொடுத்தால் எந்த விதமான பலன்களை தருவார். அதேபோல் சனி பகவான் ஒவ்வொரு கோச்சாரத்தில் இன்று ஏகப்பட்ட பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலும் கோச்சாரம் மாறி மாறி நடைபெற்று, கோச்சாரத்தில் சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மாறி மாறி வந்திருக்கு. இதன்படி வாக்கிய பஞ்சாங்கத்தில் நாளை சனிப்பெயர்ச்சி. பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது. அப்படி பார்த்தால் நாளை தான் சனிப்பெயர்ச்சி. இப்பொழுது சனி பகவான் பயிற்சி அடைந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கின்றார். இதை நாம் கோச்சார பலனாக பார்க்க முடியுமா? பார்த்தால் பலன் தெளிவாக இருக்குமா என்றால் அவ்வளவு தெளிவாக அதை நம்மால் கணித்து விட முடியாது. சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் உதாரணத்திற்கு ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னமாக செல்லும் பொழுது சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து கடகராசியில் இருந்தால் அந்த ஜாதகரை தந்தை வழி கர்மா ஆப்ரேட் செய்யுதுன்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் ஜாதகர் மிக கவனமாக செயல்பட வேண்டும். அரசியல் சம்பந்தமான பிரவேசம் போன்றவை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதேபோல் கோச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் தற்சமயம் ராகு திசை நடக்கிறது என்றால் அவருடைய ஏஆர்பி என்று சொல்லக்கூடிய அட்சய ராசி திருவாதிரையில் செல்லும். அப்பொழுது அவர் மிதுன ராசியை கணக்கில் கொண்டு கோச்சாரத்தின் பலனை பார்த்தால் மிக துல்லியமான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு ராகு பகவானினுடைய திசை நடப்பதால் சனிப்பெயர்ச்சியின் பலனை பார்ப்பது தேவையில்லாத ஒன்று. அதேபோல் சனிப்பெயர்ச்சியை ஏஎல்பி முறையில் வைத்து நாம் பலன் பார்க்கும் பொழுது மிக துல்லியமான பலன்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒருவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஏஆர்பி அச்சய ராசி எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தா அந்த ராசியிலிருந்து சனிப்பெயர்ச்சியை 7.5 சனியா, அஷ்டம சனியா அல்லது அர்த்தாஷ்டம சனியா என்று எடுத்து நாம் பலனை பார்த்தோமானால் அந்த பலன் துல்லியமான கணக்கை நமக்கு கொடுத்துவிடும். சனி பகவான் ஏஎல்பி லக்னத்திற்கு சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் செல்லும் பொழுது பல கணக்கு முறைகளை தெளிவாக கணக்கிட வேண்டும். ராகு பகவானை மையமாக வைத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதில் தொடர்புடைய அல்லது அமர்ந்துள்ள கிரகநிலைகள் மற்றும் ராகு பகவான் சனி பகவான் மீது எந்த கிரகம் பார்வை செலுத்துகின்றது போன்ற நிகழ்வுகளை மிக மிக எச்சரிக்கையாக ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டும். இது பல நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சம்பவமாகும். அவை நன்மையா அல்லது தீமையா என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் இழப்புகளே அதிகமாக இருக்கும். ஏஎல்பி ஜோதிட முறைப்படி ஒருவருக்கு சனி திசை நடக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் அன்றைய அட்சய ராசி செல்லும் ராசியை கணக்கில் கொண்டு அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இவற்றில் எது நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வோமே தவிர மற்ற திசை நடப்பவர்களுக்கு அதை பெரிதாக பார்க்க வேண்டியதில்லை. சனி பகவான் நீதி தேவதை.
அவரை வணங்கி நாம் துயில் எழும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் கர்மா நேர்மையை கடைபிடிக்க துவங்கும். முடிந்தவரை பாவகாரியங்கள் தவிர்க்கப்படும். குலதெய்வ அனுகிரகம் பாவிக்கும் போன்ற நிகழ்வுகளை அந்த சனி பகவானை அனுதினம் அன்புடன் நேசிப்பவர்களுக்கு அவர் வாரி வழங்குவார். என்னாலும் என் சனி பகவானை நான் மறவேன், இணையாலும் என் சனி பகவானை நான் தொழுவேன். உண்ணும் உணவும் உடுத்தும் உடையும் எண்ணமும் செயலும் எல்லாம் என் சனி பகவானால், அந்த மகா சனி ஈஸ்வரரால் எனக்கு வரமாகவும் செல்வமாகவும் வாக்காகவும் என்னை தேடி என்னுள் அமர்ந்து என்னை ஆளும் அந்த நீதி தேவதையை போற்றி தலைவணங்குகின்றேன். அந்த சனி பகவான் ஒருவரிடம் சென்று சேர்ந்து விட்டால் அவர் செய்யும் செயல்கள் மிக பயங்கரமானதாக இருக்கும். சனி பகவானால் ஒரு சமயம் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு அவருக்கு இப்போ சிறை செல்லக்கூடிய ஓர் அமைப்பு இருக்கிறது என்பதை என்னால் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. நான் அவருக்கு சனி திசையில் ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சனி திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது எதிரிகள் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனையை அவருக்கு சிறை செல்லக்கூடிய நேரம். சரி, இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஜோதிடம் தெரிந்திருந்ததுனால் அவருக்கு ரொம்ப பயம். இப்போ என்ன சாமி பண்ணலாம், என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் சாமி, எனக்கு எதுவுமே புலப்படலன்னு கேட்கும்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக சனி ஓரையில் நேராக கோர்ட்டுக்கு போங்க, பக்கத்தால் இருக்கிற கோர்ட்டுக்கு போங்க. ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஏதாவது ஒரு இதில் போய் அங்கேருந்து நீதிபதி உட்காந்துருப்பார். தூரமாக இருந்து அந்த நீதிபதியை வணங்கிட்டு, சனி பகவான் மனசில் நினச்சிட்டு அந்த நீதிபதியை மட்டும் வணங்கிட்டு நீங்கள் அந்த கோர்ட்டு வளாகத்தில் 2 மணி 20 நிமிஷம் சனி ஓரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஓரையும் முடிஞ்சு 2 மணி 24 நிமிடம் அந்த கோர்ட்டு வளாகத்தை விட்டு எங்கேயும் வெளியே வராதிங்க, அதுக்குள்ளாரே இருந்துட்டு நீங்கள் வெளியே வாங்க, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அன்றைக்கி அவர் அந்த கோர்ட்டு வளாகத்தில் இருந்துட்டு வரார். இருந்துட்டு வர பட்சத்தில் கரெக்டாக மறுநாள் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் இவரை மாட்ட விட்டவங்க யாரோ அவங்க இவர் பேரை மட்டும் சொல்லலை, மற்றவங்க இவரை மாட்ட விட்டவங்க இவர் பேரை மட்டும் சொல்லலை, மற்றவங்க எல்லாத்தையுமே அவங்க ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிக்கடி தகராறு அவங்களுக்குள்ளேயே அவங்க சிக்கிக்கிட்டு இவர் பேரை அதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா, இவர் அந்த பிரச்சனையிலிருந்தே விலக்கிட்டாலும் இவருக்கு அந்த சிறை இதுக்குள்ளார கோர்ட்டு வளாகத்துக்குள்ளார போயிட்டு அந்த சனி பகவானை நீதி தேவதையாக இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜை அவர் வணங்கிட்டு வந்ததனுடைய பலனால் இவருக்கு நேர்ந்த ஒரு சம்பவம். இதை என்னுடைய வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை, இது போன்ற பல நிகழ்வுகளை நாம் இந்த மாதிரி சிறிய சிறிய பரிகார முறைகளால் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நீதி தேவதையே ஆக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை மனதால் தியானித்து கொண்டு எந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம் செயல்படுத்தணும், இதுக்கு சட்டார்னு என் மனசுக்குள்ளே தோணுன விஷயம். அது நானாக தான் சொன்னேன், என் அனுபவம் எதுவும் கிடையாது. சரி பார்ப்போம், இதுக்கு ஒரே ஒரு வழி இந்த இடம்தான், நீதிமன்றம் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடம் தான். ஏன்னா சனி பகவான் நீதி தேவதை, அவர் தீர்ப்பு வழங்குறது அவர் தான். அதனால் அவர் அங்கேயே போய் வணங்கிட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சொன்னேன். அது 100% சக்ஸஸும் ஆச்சு. எனவே இது போன்ற நிகழ்வுகளை ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் வச்சு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதுக்குண்டான பலன்கள் எப்படி வரும் அப்படின்னு நம்மளால துல்லியமாக எடுத்துக்க முடியும். நீதிமானாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவர் நினச்சா மட்டும்தான், அது நியாயமான காரியமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட தப்பிக்க முடியும். அதே மாதிரி நல்லா ஒன்று தெரிஞ்சவங்க, சனி பகவானை ஒருவர் நேசிக்க துவங்கிவிட்டால், அந்த சனி பகவானை அவர் நேசிக்க துவங்கிவிட்டால் குற்றம் என்ற செயல்களையோ மற்றவர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய செயல்களையோ அவரால் மனம் திரிந்து செய்ய முடியாது. கருணையே வடிவாக இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் சனி பகவானை நேசிக்க முடியும். மற்றவர்கள் யாராலும் சனி பகவானை நேசிக்க முடியாது. ராகு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, இருவரும் கருணையே வடிவாக இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் நேசிக்க முடியும். அவர்கள் மட்டும்தான் அவர்களை நேசிப்பார்கள்.
இன்னைக்கு திசா புத்தி வந்த உடனே ஐயோ சனி திசை வந்துருச்சு, சனி திசை நடக்குது, சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, என்ன செய்வார் ஏது செய்வார், இந்த பதட்டம்லாம் குற்றவாளிகளுக்கு தான் வரும். ஒரு குற்றம் புரிந்தவனுக்கு தான் வரும். நேர்மையாகவோ மற்றவர்கள் மேல் இறக்க சுபாவத்துடன் யார் பிரச்சனைக்குமே போய் தலையிடக்கூடாது. எப்பயுமே மற்றவங்களுடைய பிரச்சனைக்குள்ளே போய் மூக்கு நுழைக்கிறதோ, அவங்க விஷயத்தில் தலையிடுறதோ, மற்றவங்களை வந்து புறம் சொல்கிறதோ, ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நேருக்கு நேரம் அவங்கள பற்றி பேசிடணும். நேருக்கு நேராகவே பேசி முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட மறைமுகமாக சொல்கிறது. இந்த மாதிரியான குணநலங்களுடன் இருப்பவர்களிடம் சனி பகவான் ஒரு நாளும் போய் நிற்கவே மாட்டார். அவங்களுக்கு எந்த விதத்தையும் அவங்க பக்கத்தால் கூட இருக்க மாட்டார். எனவே இந்த மாதிரியான குணங்களை தவிர்த்து எல்லாமல் அந்த சனி பகவான் அனுகிரகத்தை நாம் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு எல்லாம் அல்ல அந்த சனி பகவானை தொழுது விடைபெறுகிறேன். ஓம் மகா சனீஸ்வராய நம ஓம்.